அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வணக்க மாதம் 8ஆம் நாள். அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருடைய சிநேகிதர். அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வெர்சேயல் பட்டணத்தில் தபசு காலத்தின் போது பிரசங்கம் செய்து வருகையில் அவ்விடம் வேத சாஸ்திரத்தில் தேர்ந்தவரும் புண்ணியத்தில் சிறந்தவருமான மடாதிபதி ஒருவர் இருந்தார். அவர் சாஸ்திரியான தோமாஸ் கால்லோ என்று அநேகர் எண்ணுகிறார்கள். அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வேத காரியங்களையும் தேவ சிநேகத்தையும் பற்றி அந்த மடாதிபதியுடன் வெகுநேரம் சம்பாஷித்து வருவார். இருவரும் சுவாமியை பற்றி ஒருவரை ஒருவர் நேசித்து வந்தார்கள். அந்த மடாதிபதி அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருடைய கல்வி திறமையையும் அவருடைய புண்ணியங்களையும் மெத்தவும் புகழ்ந்து பேசி அவர் உள்ளத்தில் தேவ சிநேகாக்கினியால் பற்றி எரிந்த வெளியில் அந்த தேவ சிநேகாக்கினியின் கதிர்களை வீசினார் என்று எழுதி வைத்திருக்கிறார். இருவரும் பரலோகத்தில் இருக்கும் 9 விலாச சபை சமனசுகளை குறித்து பேசுவதில் பிரியம் கொள்ளுவார்கள். அந்தோனியார் அச்சமயத்தில் அவர்களை தம்முடைய கண்களால் பார்ப்பது போல ஒவ்வொரு சபை சம்மனசுகளுடைய அழகையும் திறமையையும் மற்ற குணங்களையும் குறித்து பேசினதாக மடாதிபதி சொல்லியிருக்கிறார். அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் பலவிடங்கள் சென்று வேதத்தை பிரசங்கித்த பிறகு மரிக்கிறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முந்தி திரும்பவும் வெர்சேயல் பட்டணம் வந்து தம்முடைய சிநேகிதரான மடாதிபதியை சந்தித்து அவரிடம் மறு உலகத்தில் இருவரும் சந்திப்பதாக சொல்லி விடை பெற்று போனார். ஆனால் அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் மரித்த சமயத்தில் தொண்டை நோயால் மிகவும் உபாதைப்பட்டு கொண்டிருந்த வெர்சேயல் மடத்து மடாதிபதி அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் மலர்ந்த முகத்தோடு தம்முடைய அறைக்குள்ளாக வந்ததை கண்டார். மேலும் அந்தோனியார் அவரை நோக்கி, என்னுடைய கழுதையை பதுவா பட்டணத்தில் விட்டுவிட்டேன், இப்போது என்னுடைய சொந்த தேசம் போகிறேன் என்று சொல்லி பிறகு நுனி விரலால் மடாதிபதியினுடைய தொண்டையை தொட்டு அவரை சௌக்கியப்படுத்தி மறைந்து போனார். மடாதிபதி அந்தோனியாரை மற்றவர்கள் யாராவது பார்த்தார்களோ என்று விசாரிக்க இல்லை என்று அறிந்து அவர் தமக்கு காட்சி தந்த தேதியும் நேரமும் குறித்து வைத்து கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அதே தேதியிலும் நேரத்திலும் அந்தோனியார் பதுவா பட்டணத்தில் மரித்ததாக கேள்விப்பட்டார். நம்முடைய திவ்ய இரட்சகரான சேசுநாத சுவாமிக்கு பெரிய சீடர் ஒருவர் இருந்தது போல் அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருக்கும் சன்னியாசிகளில் பெரிய சீடர் ஒருவர் இருந்தார். அவர் வேதம் போதிக்க எங்கும் போனபோது அவரோடு எப்போதும் சென்ற லூக் பெல்லூதி என்னும் சகோதரர் தான். இந்த சகோதரர் கடைசி காலம் வரைக்கும் அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரோடு இருந்து அவர் செய்து வந்த தபசு புண்ணியங்கள் புதுமைகள் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாயிருந்ததும் அல்லாமல் அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் சாகும் தருவாயிலும் அவருடன் இருந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை காத்து வந்தார். அவ்விடத்தில் நடந்த ஆச்சரியமான புதுமைகளை கண்டு மகிழ்ந்தார். பதுவா பட்டணம் நிஷ்டூரனான எசெலினோ துரையினுடைய கையில் அகப்பட்டு அக்கொடியன் அந்த பட்டணவாசிகளை பிடித்து அநேக உபாதைகள் படுத்தி கொலை செய்து வந்ததை கண்ட சகோதரர் 1256ஆம் வருஷம் ஒரு நாள் ராத்திரி பதுவா பட்டணத்தின் மட்டில் இரக்கம் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரை மன்றாடின போது அவருடன் மடத்து சிரேஷ்டரான பார்த்தேலோமி காராதினோ என்பவரும் இருக்க அவர்கள் இருவருக்கும் தெளிவாய் கேட்கப்பட்டது என்னவெனில், சகோதரனே, துன்பத்துக்கு உன்னைத்தானே கையளிக்காதே, ஏனெனில் என்னுடைய திருநாளின் போது பதுவா பட்டணம் சத்ராதிகளின் கொடுமையினின்று மீட்கப்பட்டு செழிப்பும் கீர்த்தியும் மகிமையும் அடையும் என்று கேட்கப்பட்டது. லூக் பெல்லூதி சகோதரர் மரித்து தனது உத்தம சிநேகிதருடைய பக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். சர்வேஸ்வரனை பற்றி அவரிடமாய் நாம் புறத்தியாரை நேசிக்கும் போது சர்வேஸ்வரன் நம்முடைய நேசத்தை ஆசீர்வதித்து நமக்கும் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களுக்கும் அநேக வித ஒத்தாசை செய்தருளுகிறார். ஜெபம். மகா நேசத்துக்குரிய அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரே, சர்வேஸ்வரனை பற்றி புறத்தியாரை நேசித்து அவர்கள் இருதயத்திலும் உமது இருதயத்தில் பற்றி எரிந்த தேவ சிநேகம் விளங்கும்படி செய்தருளினீரே. நாங்களும் சர்வேஸ்வரனை பற்றி மாத்திரம் எங்கள் புறத்தியாரையும் நேசிக்கும்படிக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை சர்வேஸ்வரனை பற்றி பிறரை நேசிக்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம், பிறர் சிநேகம் நிறைந்த அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.